Hello everyone, this is Praveen from Trading Leaders Tamil. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் உடைய மார்க்கெட் அவுட்லுக் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கலாம். யூரோ யூஎஸ்டி அண்ட் கோல்டு. ஸோ இதுதான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற பேர். நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கோல்டு, பட் யூரோ யூஎஸ்டி நான் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுவேன். ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணியிருக்கலாம். பட் அந்த சார்ட்டில் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூரோ யூஎஸ்டிலையும் கோல்டுலேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூரோ யூஎஸ்டியோடைய வியூ என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போயுமே யூரோ யூஎஸ்டி பற்றி நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி டிஎக்ஸ்ஒடைய வியூ நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டிஎக்ஸ்ஒய்னா டாலர் இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து யூரோ யூஎஸ்டி மற்ற பேர்ஸோடைய ஒரு கோரிலேட்டட் அசெட். ஒன் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி எடுத்துக்கலாம். ஸோ வீக்லியில் லாஸ்ட் வீக் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷாக போய் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் மூவ் நமக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நெக்ஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ப்ரைஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆன்டிசிபேட் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக் கேண்டலுமே நமக்கு கிளியர் கட்டாக ஒரு பை கேண்டலாக பிரிண்ட் ஆகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ரொம்ப நியராக இருக்குது இந்த பை சே லிக்விடிட்டிக்கு ப்ரைஸு. ஸோ நான் ப்ராப்பராக இந்த பை ஸ்டாப்பை இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பை ஸ்டாப்புக்கு தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஆன்டிசிபேட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வீக்லி கேண்டில் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 days மார்க்கெட் வந்து லோ ஆஃப் தி வீக் செட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து ப்ரைஸ் ஒரு ரிவர்சல் அண்ட் தென் ஓவராலாக நெக்ஸ்ட் வீக் கேண்டில் ஒரு புல்லிஷில் கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 daysக்கு மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து ஒரு ஒன்று கன்சாலிடேட் ஆகும், அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் வந்து ஒரு லோ செட் பண்ணுறதுக்காக பேரிஷாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டியூஸ்டே வரைக்கும் மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு கன்சாலிடேட்டட் வியூவாக இருக்கும், இல்லைன்னா ஒரு செல் சைட் வியூவாக இருக்கும். தென் மார்க்கெட் வந்து அந்த ஓஹெச்எல்சி படி ஃபஸ்ட்டு ஓப்பன் லோ அண்ட் தென் ப்ரைஸ் வந்து அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் ஹை செட் பண்ணுறதுக்கு கிளம்பிடும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வெனஸ்டேக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் வியூ இருக்கலாம். ஓகே. ஸோ டிஎக்ஸ்ஒயில் இதுதான் நம்மளுடைய வியூ. ஜஸ்ட் ஒரு டெய்லி பயாஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இப்போ அதே மாதிரி யூரோ யூஎஸ்டிக்கு வந்தால் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இட்ஸ் இன்வர்ஸ்லி கோரிலேட்டட். அதாவது இதுக்கு நெகட்டிவ்லி கோரிலேட்டட்னு சொல்லுவோம். நெகட்டிவ்லி கோரிலேட்டட்னா டிஎக்ஸ்ஒய் எப்படி என்ன டைரெக்ஷனில் போதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் வைஸுமே உங்களுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். இதுக்கு பாசிட்டிவாக கோரிலேட்டர் ஆகிறது, ஐ மீன் ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் போகிறது எதுனா நம்மளுடைய யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் பேர். ஸோ இதுலேயும் ஒரு வீக்லி அனாலிசிஸ் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரேட் ஆகி ப்ரைஸ் செல் சைட் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் நம்மளுடைய இந்த பேரில் ஒன் செகண்ட் யூரோ யூஎஸ்டியில். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு மே 25 இந்த ஹையோட ப்ரைஸில் ஒரு எஸ்எம்டியும் நமக்கு கொடுத்துருக்கு. லைக் இந்த ஹையை ப்ரைஸ் வந்து ஹையில் ஸ்வீப் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலை, ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணலை. விச் மீன்ஸ் இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் இன்வர்ஸ்லி கோரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த இன்வர்ஸ்லி கோரிலேட்டட் புஷிங் த ப்ரைஸ் மோர் டுவார்ட்ஸ் டவுன் சைட். ப்ரைஸை வந்து இன்னுமே செல் சைடுக்கு நல்லா மார்க்கெட் வந்து புஷ் பண்ணுது. ஸோ வந்து மார்க்கெட் நல்ல டைரெக்ஷனில் செல் ஆகிட்டுருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எப்படி நமக்கு வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து நல்ல ஸ்ட்ராங்கராக ஒரு பை ஸ்டாப்பு கிட்ட மார்க்கெட் இருக்குது, அதை ப்ரைஸ் எடுக்க போகுதோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ரீசண்டாக இருக்கிற செல் ஸ்டாப்பை ப்ரைஸ் ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி செல் ஆகிற ஒரு டைரெக்ஷனில் நமக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூவை கொடுத்துருக்கு. ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்மிங் வீக் வந்து. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் இஸ் பேரிஷ். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக என்டையர் வீக் பேரிஷாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு 2 to 3 daysக்கு ஆஸ் வெல் ஆஸ் ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் தென் ஹை செட் பண்ணலாம். தென் மோஸ்ட்லி டியூஸ்டே ஆர் ஆஃப்டர் தி டியூஸ்டே we can expect a bearish move. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் அடுத்த டெய்லி வியூ நம்ம பார்த்தோன்னா எந்த பிடிஆர்ஐலேருந்து ப்ரைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த செல் ஸ்டாப்புக்கு ஆன்டிசிபேட் ஆகுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ லைக் இப்போது இதுதான் நம்முடைய கரண்ட் ஸ்ட்ரக்சர். டெய்லியில் நான் ரெண்டு பேரையுமே இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ வென் இட் கம்ஸ் டு டெய்லி
டெய்லி டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டாக இங்கே நல்ல ஒரு ஸ்வீப்ஸ்லாம் கொடுத்து தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராப்பராக இங்கே ஒரு பிடிஆர்ஏ எஸ்எம்டி ஃபில்லும் இருக்குது. லைக் இதுதான் நம்மளுடைய ஒரு இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். பட் அந்த ஒரு ப்ரைஸ் லெவலுக்கு இங்கே நம்மளுடைய யூரோ யூஎஸ்டி ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, பட் இங்கே வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ராப்பராக ஃபில் ஆகி தான் ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளி ப்ரைஸ் வந்து செல் சைடு தான். பட் அந்த செல் சைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பை கேண்டில்ஸ் க்ரியேட் ஆகலாம். ஒரு 2 கேண்டில்ஸ் மேக்ஸிமம் க்ரியேட் ஆகலாம். பிகாஸ் ஒரு வீக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீக் ஓப்பன் ஆன உடனேயுமே ஒரு பேரிஷில் அந்த வீக் முடியணும்னா அவன் ஃபஸ்ட்டு ஹை செட் பண்ண போவான் ஃபஸ்ட்டு 2 டேஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 3rd டேலேயே ப்ரைஸ் ஈவினிங் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிப்பான். அதுக்கு எந்த சைடு ரிவர்ஸ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் அந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஓஹெச்எல்சி. ஸோ அதுபடி பார்க்கும்போது இனி அடுத்து வரப்போகிற கேண்டில்ஸ் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்லி இட் வில் செட் தி ஹைஸ் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு. தென் we can expect a fall. ஸோ ரெண்டுத்துக்குமே செல் ஸ்டாப் ஃப்ரெஷ் அண்ட் நீட்டாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே செல் ஸ்டாப் என்ன பண்ணல, இன்னுமே மார்க்கெட் வந்து எடுக்கலை. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் பேரிஷ் வியூங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஒன்று ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் இருக்கும். பட் பேரிஷ் இருக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்கோடைய பயாஸோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெனஸ்டேயில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே ப்ராப்பராக கண்டிப்பாக என்ன ஆனாலுமே உங்களுக்கு ப்ரைஸ் இந்த கரண்ட் ஹை இதுதான். கரண்ட்டாக பிடிஆர்ஏலேருந்து ப்ரைஸ் டேப் ஆகி ட்ராப் ஆகிட்டு இருக்கிறது இங்கே தான். ஸோ இதுக்குமே நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பேசிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே ப்ரைஸ் 0.5 லெவலுக்கு வரணும். ஸோ 0.5 லெவல்லேருந்து அகெயின் we can expect a drop. ஸோ அந்த 0.5 லெவலுக்கு போகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து க்ரியேட் ஆகும்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் we are in the daily time frame. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக இந்த ஆர்டர் பிளாக் லைன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இந்த ஒரு சின்னதாக ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டேஸ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எஸ், யூரோஎஸ்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேர் கோல்டு பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஐசிடி அப்படியே கோல்டில் நான் அப்ளை பண்ண மாட்டேன். கோல்டுக்கு சில சேஞ்சஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய ஸ்லிங் ஷாட் மாடல் படி. பிகாஸ் நான் ஸ்லிங் ஷாட்டுன்னு என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் ஓன் ஸ்ட்ராட்டஜி ஏன் நான் ஐசிடி அப்படியே அப்ளை பண்ணலைன்னா, ஐசிடி ஒரு 60% ப்ராபபிலிட்டிஸ் தான் கோல்டில் ஒர்க் ஆகும். அது என்னென்ன ட்ராபேக்ஸ்ன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐசிடி எஸ்எம்சி யூஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 1, ப்ரைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாது. லிக்விடிட்டிக்கு முன்னாடியே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். நம்பர் 2, ப்ரைஸ் வந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரீஸ்லேயுமே ப்ராப்பராக உங்கள் பிடிஆர்ஏ வரைக்கும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டான். அண்ட் நம்பர் 3, ப்ரைஸ் ப்ராப்பராக ஒரு இடத்துல க்ளோஸ் வைக்க மாட்டான். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு பாடி க்ளோஸ் ஆகாது. ஆனால் ப்ரைஸ் அந்த டைரெக்ஷனில் செல் ஆஃப் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஸ்வீப்புன்னு கன்சிடர் பண்ணிப்பீங்க. பட் ஸ்வீப்புன்னு கன்சிடர் பண்ணி நீங்கள் ரிவர்ஸில் மேனிப்புலேஷன் எடுத்திருப்பீங்க. பட் மார்க்கெட் அகைன் ஃபெயில் பண்ணும். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு சைடு ப்ரைஸ் ஸ்வீப் ஆகிட்டு இன்னொரு சைடு டைரெக்ஷனை பார்த்து அதில் ட்ரேட் பண்ணுவீங்க. பட் ஸ்வீப்பே ஆகாமல் அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நிறைய ஃபெயில் ஆகும். பட் ஃபெயில் பண்ணிவிட்டு மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் போகும். ஸோ இது இத்தனை ட்ராபேக்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் என்னுடைய கான்செப்டான ஸ்லிங் ஷாட் மாடல் கோல்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண மாடல் இருக்குது. ஸோ அதுபடி நான் அனாலிசிஸ் பண்ணல. பட் என்னால் அதை ரிவீல் பண்ண முடியாது. நியர்லி நான் ஒரு 7 to 8 months அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போட்டு அதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து ப்ராப்பராக இந்த வீக்குக்கான டைரக்ஷன் என்ன, பயாஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து ரீசெண்டாக இருக்கிற செல் ஸ்டாப்பை மார்க்கெட் இங்கே எடுத்துட்டான். எங்கே நம்மளுடைய ஸோ இங்கே சில்வரில் ப்ராப்பராக செல் ஸ்டாப்பை மார்க்கெட் எடுத்துட்டான். பட் அதே செல் ஸ்டாப்பை கோல்டு வந்து என்ன பண்ணல, எடுக்கலை. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் கிளியர் எஸ்எம்டி. பட் இந்த எஸ்எம்டி வச்சு ப்ரைஸ் வந்து பை சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கூடாது. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து எஸ்எம்டி கொடுத்துருச்சு. பட் பை சைடுக்கான எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை. கன்ஃபர்மேஷனாக என்னது ப்ரோ? இப்போ இந்த ரீசெண்டாக இருக்கிற லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணனால தான் வி காட் திஸ் பர்ஃபெக்ட் ஹை, ரைட்? இந்த பர்ஃபெக்டான ஒரு ஹை கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஹையை மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணுற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மார்க்கெட் இந்த ஹையை வயலேட் பண்ணணும்.
ஸோ அது பண்ணுற வரைக்கும் ப்ரைஸ் புல்லிஷுங்கிற கன்ஃபர்மேஷன் இந்த எஸ்எம்டி இன்னும் வேலிட் ஆகலை சொல்லப்போனால். ஓகே, ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு க்ரூஷியலான ஒரு வீக்காக இருக்கும். க்ரூஷியலான வீக்னா ஃபஸ்ட்டு 2 டேஸுங்கிறது ரொம்ப க்ரூஷியல். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நமக்கு போத் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ப்ரைஸ் இப்படி ப்ரொடெக்டிவாக இருக்குது. இன்றைக்கி டேட் படி பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் ஜூலை 25th. என்டையர் மந்த் இஸ் கன்சாலிடேஷன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மந்த் எண்டு வருது, விச் மீன்ஸ் லாஸ்ட் குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ரைஸ் எந்த சைடு வேணாலும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம். ஸோ இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதனால் என்னுடைய ஒரே ஒரு தாட்ஸ் என்ன இருக்குன்னா, ஒன்று ப்ரைஸ் டெலிவரி இந்த லோஸை க்ளோஸ் வைக்கணும் லைக் திஸ். ஒன்று எனக்கு ப்ரைஸ் வந்து இந்த லோஸை க்ளோஸ் வைக்கணும், அதர்வைஸ் என்னுடைய அட்லீஸ்ட் ரீசெண்ட் ஹையை க்ளோஸ் வைக்கணும். நாட் பட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். எந்த ஒரு ஹையர் லோவோ ப்ரைஸ் வந்து இப்படி நல்ல என்குல்ஃபாக ப்ரைஸ் பிரேக் வயலேட் பண்ணுறானோ விச் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்டு மூவ்னு சொல்லுவோம். ஸோ லைக் திஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பிரேக் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் டிஸ்பிளேஸ்டு மூவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்டாக ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக இங்கே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் கோல்டில் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பேஜில் பார்த்துருப்பீங்க, நான் இந்த வீக் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த மூவ்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸ்ட்ரக்சர் வந்து பட் ஸ்டில் நான் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருந்தேன். பட் அதுவுமே ரொம்ப பெரிய ரேலிஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்கல. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மினிமலாக இந்த வீக் இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட்டை மட்டும் தான் இன்றைக்கி டே இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது படி தான் நான் என்னுடைய ஒவ்வொரு டே வியூவுமே நான் கொடுத்துருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸும் அதை வச்சு ப்ராப்பராக ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி ஹாப்பி. பட் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் க்ரூஷியல். லாஸ்ட்டு மந்த் முடிய போகுது. ஸோ கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகலாம். ஐ மீன் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ப்ரைஸில் ஒரு அக்ரெசிவான செல் சைட் மூவ் ஒரு பை சைட் மூவ் ப்ராப்பராக ஹையரில் எது வயலேட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் அதையே டிசைட் பண்ணால் கொஞ்சம் பெட்டர். பட் இப்போ வரைக்கும் இருக்கிற என்னோட மூவ் என்ன, அப்போ மண்டே நான் என்ன தான் ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை கைஸ், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மண்டேக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ப்ரைஸ் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் லைனில் நின்றுட்டுருக்கு. கரெக்டாக ப்ராப்பராக ஒரு பிரேக்கர் லைனில் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லைன் வந்து இந்த கரண்ட்டாக இருக்கிற லோ, ஐ மீன் இங்கே தான் ரீட்ரேஸ் ஆகி ரிவர்சல் கொடுத்து நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையாவது க்ளோஸ் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து ஆன்டிசிபேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையாவது இப்போ க்ளோஸ் பண்ணணும்னா என்ன சொல்கிறேன், இதை வந்து க்ளோஸ் புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி மண்டே ஒரு புல்லிஷ் வியூ இருக்கும். ஸோ புல்லிஷ் வியூனா அது நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இந்த கரண்ட் லோவிலேருந்து ப்ரைஸ் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இது வரைக்கும் நியர்லி அட்லீஸ்ட் மினிமம் நான் வந்து ஒரு 4100 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இதை வந்து ப்ரைஸ் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் 4200 நான் எய்ம் பண்ணுவேன். பட் ஆனால் 4200 எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, கீழே ஒரு எஸ்எம்டி இருக்கு இல்லையா, கீழே இந்த எஸ்எம்டி கொடுத்த ரீசன்னாலேயே நான் வந்து இந்த 4200க்கு ப்ரைஸ் ஆன்டிசிபேட் ஆகுங்கிறத நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். பேரிஷை விட சொல்கிறேன், பேரிஷை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 4200 புல்லிஷ் வியூ கொஞ்சம் நீட்டாக இதாக இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் இதுதான் ரீசன்ட் லோ. இப்போது இந்த ரீசன்ட் லோவுக்கு நான் ஃபிபனாசி ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பயாஸ் கிடைக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 0.5 லெவல், ஸோ இந்த 0.5 to 0.61 லெவல். ஸோ இந்த லெவல் ஆர் எல்ஸ் ஓடிஇ வாட் எவர், நான் ஓடிஇ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ லெட்ஸ் சி, இந்த ஓடிஇ லெவலுக்கு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நான் இந்த எஃப்விஜி ஃபில்லிங்கை ஒரு ட்ரேடாக பிளான் பண்ணுவேன். அண்ட் இந்த எஃப்விஜி ஃபில்லிங் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல வால்யூமோடு எனக்கு புஷ் பண்ணி கொடுத்தான்னா நான் தாராளமாக அகைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் 4200 வரைக்கும் எய்ம் பண்ணுவேன். பட் ப்ரைஸ் அப்படி பண்ணாமல் ஸ்டேபிளாக இல்லைன்னா இட்ஸ் வெரி ரொம்ப கஷ்டம். இந்த வீக்கும் we can expect a consolidation or a small downside break at the end of the week. So let's see. கோல்டு பொறுத்தவரை சிம்பிளி இட்ஸ் அ க்ரூஷியல் வீக், லைக் இந்த வீக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் எனிவேஸ் பார்ப்போம் கைஸ். எஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் பேட்ச் கிளாஸஸ் வந்து கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து என்கொயரிஸ் வருது. ஸோ நிறைய பேர் மேபி என்னுடைய போஸ்டெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகுது என்னன்னு தெரியல. ஸோ சென்னைக்கு என்கொயரி பண்ணுறவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். செப்டம்பர் மந்த்து சென்னை கிளாஸஸ் இருக்கும்.
ஸோ லெட்ஸ் சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனோன்னு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். யாராச்சும் queriesனால் எனக்கு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண வேண்டாம். பிகாஸ் டிஎம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. நிறையா மெசேஜஸ் வந்தனால எல்லாத்துக்கும் எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டனால ஒரே மெசேஜை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன். ஸோ அது ஆட்டோமேட்டட் பாட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நினச்சி அக்கௌண்ட் வந்து இதாகிருச்சு. ஐ மீன் அக்கௌண்ட்னா டிஎம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு டெம்பரரியாக நெக்ஸ்ட் மந்த்து மிட் வரைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். மீட் பண்ணலாம். செப்டம்பர் டேட் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see கைஸ். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு அவுட்லுக் நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேரோட அனாலிசிஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஆட் பண்ணி நான் போடுறேன். ஸோ எஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட்ஸ் see. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.